வணக்கம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பயங்கர சரிஞ்சிச்சு. ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும் போதே சரிவில் தான் ஆரம்பிச்சிச்சு. ஒரு 25,639 வந்து ஹை வரையும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இறங்கி ஈவன் 25,230 வரையும் டச் ஆச்சு. அதுக்கப்புறம் முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதே லெவலில் அந்த பேரலாக போயிட்டு 25,250 முடிஞ்சிருச்சு. 2.12% டவுன். ஓவராலாக 546 பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் தேதிக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா 1769 பாயிண்ட் இன்றைக்கி டவுனு. ஸோ காலையில் விழ ஆரம்பிச்சது அரௌண்ட் 10 o'clock அப்படியே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிகவரே ஆக முடியல. ஸோ டுவர்ட்ஸ் எண்டில் வந்து அந்த லோயஸ்ட் இது போயிடுச்சு. 2.10% டவுன் ஆயிடுச்சு. ஸோ ப்ராடர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து டோட்டலாக வந்து 2,912 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆச்சு. அதில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 637 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆகிருக்கு. டிக்ளைன் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா 2,200. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1:3 மாதிரி இருக்குது. ஸோ இது அதே மாதிரி பிஎஸ்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்டாக் ட்ரேட் ஆனது இன்றைக்கி வந்து 4,076. அவுட் ஆஃப் விச் அட்வான்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா 1,107. அதே டிக்ளைன் ஆனது பார்த்திங்கன்னா 2,881. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1:3 ரேஷியோ தான் இருக்குது, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ. ஸோ பார்த்திங்கன்னா நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வந்து 25,700 ப்ளஸில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 25,250 ஆச்சு. ஸோ சப்போர்ட் லெவலில் இருந்து 25,500 அதையும் பிரேக் ஆகி இப்போ 25,250 வந்ததுனால நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 25,100 இருக்குது. அப்படி இல்லாட்டினா அது பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 24,800 போகும். ஸோ அதே மாதிரி வந்து அப்பர் சைடில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,900 இருக்குது, இல்லை 26,000 இருக்குது. அதை பிரேக் ஆனால் தான் அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ரீசன் சொல்கிறாங்க. எப்படி மார்க்கெட் இருக்க போகுதுன்றது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன ரீசனுக்காக வந்து இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ 1,769 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு சென்செக்ஸ். இது வந்து 546 பாயிண்ட்ஸ் நிஃப்டி டவுன் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். உங்களுக்கு இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு, நிறைய இது பண்ணிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே பாம்பு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து திருப்பி ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்குது. இஸ்ரேல் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது மற்ற கண்ட்ரீஸில் வந்து. இங்கே வந்து நிறையா ஈரான் அந்த மாதிரி லெபனான் நிறையா அடிச்சு நேற்று கூட லெபனானில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டில் பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஸோ அதர் ரீசன் பார்த்திங்கன்னா இதனால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து பயங்கர ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போன வாரம்லாம் 68 வரையும் வந்துச்சு யூஎஸ் டாலர் பேரல். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 75க்கு போயிடுச்சு யூஎஸ்டி. ஸோ பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து மற்ற ப்ரைஸஸ்லாம் வந்து உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். அதுக்கப்புறம் தேர்ட் ரீசன் பார்த்திங்கன்னா செபி வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க அன்றைக்கி வந்து அன்றைக்கி ஈவினிங்கில். ஸோ அது நைட்டு முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் நைட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் வந்து மொத்தம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்திங்கன்னா. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அந்த வீக்லி எக்ஸ்பைரி வந்து இதுக்கு முன்னாடி 5 இருந்துச்சு. இப்போ 5லேருந்து 1 பெர் எக்ஸ்சேஞ்ச் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து மேஜர் இம்பேக்ட்டு. செகண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முந்தி 5 lakhsல பண்ணலாம், இப்போ 15 lakhs பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட அப்ஜெக்ட் என்னென்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்தளவுக்கு உள்ளார போக மாட்டாங்க அப்படின்றது. ஸோ ஆனால் அது எந்த அளவுக்கு அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படின்னு தெரியல. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஓவராலாக அவர் வந்து 25 to 30% வந்து வால்யூம் ட்ரேட் வந்து கம்மியாகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரீசன் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ்ஐ செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் இந்த அக்டோபர் 1 பார்த்திங்கன்னா விற்றுருக்காங்க, இன்றைக்கி விற்றுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சைனா மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கே நிறையா ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க, மார்க்கேஜெலாம் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஷாங்காய் சைனீஸ் மார்க்கெட் வந்து மோர் அட்ராக்டிவாக இருக்குன்றது அங்கே மூவ் பண்ணுறாங்க.
ஸோ நம்ம எனிவே டிஏஐஸ் வாங்குகிறாங்க. இருந்தாலும் வந்து இவங்க மேஜர் இது வந்து விற்றதுனால வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லாம் சப்போர்ட் லெவல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த வாரமும் கொஞ்சம் இன்னும் ஹைலி ஃப்ளக்சுவேட்டாக தான் இருக்கணும், பார்க்கணும் எப்படி இருக்குன்றது. ஸோ இன்றைக்கி ப்ராடர் இண்டெக்ஸ் பார்க்கலாம், எப்படி இண்டெக்ஸஸ் வைஸ் எப்படி போச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 2.04% வந்து டவுன் ஆச்சு. ஆட்டோ வந்து 2.88. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாதம் வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஆட்டோ சேல்ஸு அதனால் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக இறங்கியிருக்கு. அதனால் அவங்க வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இன்னும் 3rd பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன் போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் மாருதி சுசுகி, செகண்ட் வந்து ஹுண்டாய், தேர்டு இவங்க இருந்தாங்க. இப்போ வந்து மஹிந்திரா வந்து 3rd பொசிஷன் வந்திருக்காங்க. ஸோ மஹிந்திராவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சேல்ஸ் அவங்களுக்கு நல்லா இருக்குது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லாஸ்ட்டு செப்டம்பரில் ஈவன் வந்து அவங்களுடைய தார் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆச்சு. அது வந்து ராக்ஸ்ன்னு ஒரு மாடல். அது பார்த்திங்கன்னா வித்தின் 60 மினிட்ல க்ளோஸ் டு 1.7 lakhs வெஹிக்கிள் புக் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்களது நல்லாயிருக்கு. பட் அதர் தென் தட் ஓவராலாக ஆட்டோ சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ டீலருக்கு புஷ் பண்ணுறாங்க. பட் டீலர் டு வந்து என் கஸ்டமர் போகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜராக வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ், அதுதான் இந்த உங்களுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், அந்த ஆயில் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்குது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி இண்டெக்ஸும் வந்து கரெக்டாக இருக்குது. 1.58% டவுன் ஆகிருக்கு. ஸோ மீடியா பார்த்திங்கன்னா 2.13% டவுன் ஆகிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 2.43. ஸோ மெஜாரிட்டி வந்து எல்லா இதுவுமே வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே இன்றைக்கி ரெட்டில் தான் ட்ரேட் ஆச்சு, கம்மியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் கேப் வந்து 100 நிஃப்டி இது பார்த்திங்கன்னா 2.21% வந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப் பார்த்திங்கன்னா அந்த 250 இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 1.9% இறங்கியிருக்கு. ஸோ எல்லாமே வந்து பயங்கர இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் யார் ஏதாவது ஸ்டாக் வாங்கினீங்களா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்களா, இல்லை பயந்துட்டிங்களா, அது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ஸ்டாக் வாங்கினீங்க. ஏன்னா ஸ்டில் சில ஸ்டாக்ஸ்லாம் நல்ல வேல்யூபிள் ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நம்ம தான் கொஞ்சம் சூஸியாக இருக்கணும். இந்த டைமில் நிறையாவும் பைசாவை இறக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது இது எண்டா இல்லை வந்து இன்னும் கீழே போகுமா. கீழே போச்சுன்னா வாங்கிக்கலாம், மேலே போச்சுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா யார் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒன்லி 2 கம்பெனிஸ் தான் வந்து ப்ளஸில் முடிஞ்சிச்சு. ஜேஎஸ்டபிள்யூவும் ஓஎன்ஜிசியும். டாடா ஸ்டீல்ஸ் மார்ஜினலாக கம்மியாச்சு. ஸோ 0.02% வந்து கம்மியாச்சு. மற்றதெல்லாம் வந்து ஓவராலாக எல்லாமே மோசமாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஐடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா 0.81%, டிசிஎஸ் பார்த்திங்கன்னா 1.2%. ஸோ விப்ரோலாம் வந்து 3%, ஹெச்சிஎல் வந்து 2+1%. ஸோ அதெல்லாம் ஐடியில் நல்லாவே இறங்குச்சு. ஸோ அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா 3.77% இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பஜாஜ் வந்து அதுவும் நல்லாவே இறங்கியிருக்கு. அப்புறம் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா 4% இறங்கியிருக்கு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா 3.95% இறங்கியிருக்கு. ஸோ எல்லா சொன்ன மாதிரி வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இன்றைக்கி. ஆனால் இது இதோட ஸ்டாப் ஆகுமான்னு தெரியல. ஸோ அதனால தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னேன். ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு தெரியுது எதெல்லாம் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். நம்ம இப்போ நம்மளோட ரெகுலராக வாட்ச் லிஸ்ட் போடலாம். ஸோ ஜியோ ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5% டவுன் ஆகி 345.6 முடிஞ்சிருச்சு. மணப்புரம் வந்து அந்த கண்டினியூ ஆகுது அந்த ஃபால் 3.16% கம்மியாகி 191.23 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜொமேட்டோவும் அது மாதிரி பார்த்திங்கன்னா 1.88% டவுன் ஆகி 269 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாட்கோ இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு 2.69%. ஸோ 1362. ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். அதே மாதிரி சென்ட்ரல் டெபாசிட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ்எல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.49% இறங்கி 1415.3 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. தங்கமயில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ₹1.90 தான் இறங்கி
2469.75 தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 1.52% டவுன் ஆகி உங்களுக்கு 150.6 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிஎன் காட்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் அவர் மட்டும்தான் ப்ளஸில் இருக்கார். ஸோ 2.7 ருபீஸ் ஏறி இருக்குது, 769.55 நின்றுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.61% இறங்கியிருக்குங்க. ஸோ 19 ருபீஸ் இந்த இறங்கி 730.55 இருக்குது. சன் டிவி இன்றைக்கி மீடியா நல்லா இறங்குதுன்னா சன் டிவி வந்து 3.37% இறங்கி பார்த்தீங்கன்னா 821 ருபீஸ்க்கு இருக்குது. ஒரு 28.6 ருபீஸ் பர் ஷேருக்கு வந்து சன் டிவி நல்லாவே இறங்கியிருக்கு. மீடியா நல்லா இன்றைக்கி இறங்கிருச்சு. ஸோ இந்த இதில் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுடைய ஸ்டாக் ஏதாவது ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து கமாடிட்டிஸ் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 22 கேரட் வந்து கோல்டு பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து இன்றைக்கி வந்து 7,110. ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 8 கிராம் பார்த்திங்கன்னா 56,880. ஸோ 80 ருபீஸ் வந்து பர் 8 கிராமுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் 22 கேரட். 24 கேரட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 7,000 பர் கிராம் 7,756 இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் 11 ரூபாய் ஏறி இருக்குது 1 கிராமுக்கு. அதே மாதிரி 8 கிராமுக்கு பார்த்திங்கன்னா 88 ரூபா ஏறி இருக்குது. ஸோ 8 கிராமோட ரேட்டு பார்த்திங்கன்னா 62,048 60,048 ருபீஸில் நிற்கிது 8 கிராம் 24 கேரட்டு. அது சொன்ன மாதிரி இன்றைக்கி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 75.25 USDயில் நிற்கிது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக லாஸ்ட் 3-4 செஷன்ஸில் பார்த்திங்கன்னா டேயில் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. இந்த ஃபால் கம்மியாக நிற்குமா இல்லை வந்து இன்னும் ஃபர்தராக போகுமா அப்படின்றது வந்து நம்ம ஃபர்தர் டேட்டா வரதை வச்சு தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி வந்து ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. நீங்கள் இது பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து ஒரு காஷன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ அந்த வார் நடக்கிறது வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் பயங்கரமாக ஏற்றும், அதனால் மற்ற இம்பேக்ட்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம விளையாட்டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நீங்கள் இன்வெஸ்டர் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லாத்தையுமே வாங்காதீங்க. இன்னைக்கு மார்க்கெட் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கு அப்படின்னு உங்கள் வாட்ச் லிஸ்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் எகெயின் ரொம்ப கம்மியாக போடுங்க. நமக்கு வி டோன்ட் நோ இதுதான் எண்டா இல்லை இதுக்கப்புறம் ஃபர்தர் டவுன்ஃபால் இருக்கான்னு தெரியல. அதனால் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.